Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Allahumma rabbul alamin. Demikian Ramadhan நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் அருள்கின்ற எல்லாம் பேருகளை வரவேற்கிறேன். முழுமையாக வைத்து மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றிடுவானாக. பலவிதமான இந்த சூழலில் உலகில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக. குறிப்பாக நம்முடைய அங்கிருந்து வாழ்கின்ற நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை உள்ளவர்களாக முக்கியமான நம்முடைய இன்றோடு தொடர்பில் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் மீது இருக்கின்ற நிலைமையில் 16 ஜூக்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த தொழுகையில் சொல்வதற்காக பின்னுடைய நெஞ்சியிருந்த வசனங்கள் போடப்பட்டு சூரா மரியம் அனுபவமோடு முடிக்கப்பட்டு சூரா தாஹா தாஹாவில் இருக்கிற 123 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் போடப்பட்டது. சொல்லப்படுவதற்காக மிக முக்கியமான சூறா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதப்பட வேண்டிய சூறா. அந்த சூறாவில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் வரும். அந்த விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. மரியம் அப்படின்ற சூறாவில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்படி நிறையா வரலாற்று சம்பவங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் இன்றைய வசனங்களில் ஓதப்பட்டது. இவ்வளவு வரலாற்று சம்பவங்களுக்கு மத்தியில் ஒரு சில நபிமார்கள், நாம் பெரும்பாலும் அறிந்தினாத நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் சூரத்துல் கஹ்ஃபில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் ஒரு நபி அப்படின்னும் இருக்குது. அவங்கள பற்றி ஒரு இறைநேசர் அப்படின்னு கிதாபில் இருக்குது. அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், அபதமின் அழிந்தினா வார்த்தைனா இல்லைன்னா அழியுமா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால் அவங்கள்ட்ட போய் சில பாடங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படிக்க சொன்னான். யார் அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹித்ர் இறைநேசர் அப்படின்னு பார்த்தா, இவங்க யாருன்னு சொன்னா, சில ஹதீஸ்களின் பிரகாரம் அல்லது சில வரலாற்று புத்தகங்களின் பிரகாரம் மாவுல் ஹயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரை குடித்து நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் சில கிதாபுகளில் இருக்குது. சில கிதாபுகள் அவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்டுட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எதா இருந்தாலும் என்ன செய்வாங்க, செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு தடவை போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிஸ்கீன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வரக்கத்தும் செய்வான், அல்லாஹ் லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்க்காக எனக்கு ஏதாச்சும் கொடுங்க, அஸ்அலுக பி வஜ்ஹில்லா, அல்லாஹ்க்காக உங்கள்ட்ட நான் கேட்குறேன். அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்ட உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, மா இந்தி ஷைன், என்கிட்ட எதுவுமே இல்லா நஃப்ஸி, என்ன தவிர என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால என்ன செய்ய, என்ன கொண்டு போய் பனி இஸ்ரவேலர்களுடைய மார்க்கெட்டில் கொண்டு போய் நீ வித்துரு. ஏன்னா நீ அல்லாஹோட பேரை சொல்லி கேட்டுட்ட, எனக்கு அல்லாஹ் ஏதாச்சும் கொடுப்பான்னு வேற சொல்கிறேன், அதனால நீ என்னையே கொண்டு போய் இதை செய், மார்க்கெட்டில் வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கப்படுது. கிட்டத்தட்ட 60 தீனார், கிட்டத்தட்ட 400 தீனார்களுக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்னொரு ஆட்டை விற்கப்படுறாங்க. அவர்கிட்ட போனால் அவர் எந்த வேலையுமே சொல்கிறதில்ல. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தெரிஞ்ச உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறாங்க, மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை உங்களை பார்த்தா ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரியுது, இன்னில முறிது நசுக்க அழைக்க, எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு
அந்த ஆள் சொன்ன உடனே இல்லை நம்ம மஷூபாலையே எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளியை காமிச்சு அங்கே அந்த மலையிலேருந்து மலையில் உடச்ச அந்த கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொண்டு இங்கே இந்த குழியில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாம் அவங்களால கிட்டத்தட்ட 6 நபர்களுக்கு எந்த அளவிற்கு உடல் பலம் இருக்குமோ அந்த பலம் வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாம் அவங்களால கொடுத்துருந்தாங்க. அப்போ சொன்ன உடனே என்ன சொன்னா, வேகமாக போய் படப்படன்னு அந்த மலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து இந்த குழியை நிற்பிட்டாங்க. நிற்பின உடனே இந்த நபர் பார்க்குறாரு, பார்த்தா வயசான ஆள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ உடற்பலம் இருக்குது, அப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கும் பொழுது அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறேன், யாராச்சும் ஒரு ஆள் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி ஒரு நபரிடத்தில் கேட்டால் அவரு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது ஃபைனலஹு ஜில்தத்தன் லா லஹ்ம லஹு, அவருக்கு தோல் இருக்கும், ஆனால் அந்த தோலுக்கு பின்னாடி இறைச்சி இருக்காது. அப்படிப்பட்ட நபராக செய்வார்னா மறுமையில் வருவார். பலா அலுமுல் ஏத்தக்காத்தாழோ, நாம உலகத்தில் எப்படி எலும்புகள் வச்சு அங்க அசைகிறோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி கேட்கப்பட்டால் ஒரு மனிதர் கொடுக்கலன்னா நாளைக்கு மறுமையில் அவர் அல்லாஹ்வினுடைய முன்னிலையில வரும் பொழுது அப்படியே அசைவில்லாத எலும்புகளோடு அதே மாதிரி தசை இல்லாத தோளோடு வந்து நிற்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டதுனால நான் என்னையே கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த கரம் பற்றி அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்கின்றார். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வரும்போது அப்பதான் ஒரு கடலுக்கு அருகாமையில உட்காரும் பொழுதுதான் என்ன செய்யறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அந்த சம்பவம் தான் சூரத்துல் கஹ்ஃப்ல வரும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு அந்த குர்ஆனை படிச்சாலே நிறைய சம்பவங்கள் புரியும். இந்த குர்ஆனில் இல்லாத தஃப்சீர் கிதாபுகள்ல இருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துணியை மூடி உட்கார்ந்துருக்கிறாங்க, துணியை மூடி பார்க்குறாங்க. சலாமா, இது வந்து இந்த ஊர் மக்கள் சொல்ற வார்த்தை இல்லையே, நீங்க யார் அப்படிங்கும்பொழுது அப்ப சொல்றாங்க, ஆனா நபி பனி இஸ்ராயீல, நான் பனி இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபி, என் பேர் மூசா அப்படின்னு தங்களுடைய விவரங்கள் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற விவரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, அம்மா இக்ஃபிக அன்ன தௌராத் பியதிக, உங்க கையில தான் தௌராத் இருக்குது, அதே மாதிரி வண்ணல் வகையை என்ஜில் இலைக்க உங்களுக்கு தான் வகை வருது, அப்படி இருந்தும் ஏன் நீங்க ஒரு நபியா இருந்து வந்து என்கிட்ட பாடம் படிக்க வந்தீங்க அப்படிங்கும் பொழுது, இல்ல ஒரு தடவை நான் மக்களுக்கு மத்தியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லும் பொழுது ஒரு ஆள் எழுந்துச்சு கேட்டா, மூசாவே உங்களை விட அறிவாளி யாராச்சும் உலகத்துல இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது நான் என்ன செய்ய, நம்ம அல்லாட்ட தான் நேரடியாக பேசுவோம்ல, அப்ப நம்மளை விட யார் அறிவாளி இருக்க போறாங்க அப்படின்னு இல்லை, லைசா ஆலமு மின்னி ஃபில் அர்தி, என்னை விட அறிவாளி பூமியில யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, மூசாவே உங்களை விட அறிவாளி ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க போய் அவரை பார்க்கணும் அப்படி மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க என் கூட சேர்றது பிரச்சனை கிடையாது, ஒரு ஷர்த் இருக்கு, ஒரு நிபந்தனை, நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது, எதை பற்றியும் கேட்கக்கூடாது அப்படிங்கும் பொழுது சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது போகிற வழியில் அந்த வசனங்கள் எல்லாம் வரும். அம்மா சஃபீனத்தை ஒரு கப்பல் என்ன செஞ்சிருவாங்க, போய்கிட்டு இருக்கும் பொழுது கப்பலை உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கப்பலை உடைச்ச உடனே அங்கேருந்து இறங்கி போகும் பொழுது திடீர்னு ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க, தலையை திருவி என்ன செஞ்சிருவாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சிருவாங்க. இந்த 2 விஷயத்தையும் பார்த்து மூசா ஃபஸ்ட்டு கப்பலை உடைக்கும் போதே கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி லித்துகுரிக்கா அல்லஹா இப்படி உடைச்சிங்கன்னா இந்த மக்கள் வந்து மூழ்கிடுவாங்களே அப்படிங்கும் பொழுது அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படிங்கிற இதை இனிமே கேட்க மாட்டேன். 2வது குழந்தையை கொலை செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்காம, ஏன் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தான், அவனை ஏன் கொலை செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், இன்னக்க ரத்த சத்தியம் ஐய சபரா, என் கூட நம்மளால் வர முடியாது, எது கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு அடுத்து இன்சால்த்துக்கு அன்சையின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து 2 தடவை எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டீங்க, இனி நான் இந்த மாதிரி ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் என் கூட இருக்காதீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அப்படியே போறாங்க. ஃபர்ஸ்ட் கப்பலை உடைச்சிடறாங்க, அடுத்து கொலை செஞ்சிடறாங்க. அடுத்து ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊர் மக்கள் வந்து சாப்பாடு போட மறுத்துடுறாங்க. அந்த ஊர்ல ஒரு சுவர் வந்து சாயிற நிலைமையில இருக்கும். இதை என்ன செய்வாங்கன்னா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இலவசம் என்ன செய்வாங்கன்னா சாஞ்சி விழப்போற நிலைமையில இருக்க சுவர் அப்படியே என்ன செய்வாங்கன்னா தூக்கி தங்களால் முடிஞ்ச அந்த கல் அந்த விஷயங்கள்லாம் வச்சு நேராக நிப்பாட்டுவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குவாங்க, ஏன் வந்து நமக்கு ஏதாவது சாப்பாடு போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க,
அப்போ எதுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும்போது மூசாவை இதோட நம்ம பயணம் வந்து முடிஞ்சிருச்சு. 3 தடவை என்ன சொன்ன, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் 3 தடவையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. இந்த விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க, ரஹிமல்லாஹு அலைனா, நம் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அன்றைய தினம் ஹித்ர் அவர்களிடம் இந்த கேள்விகளை எல்லாம் ஏன் செய்தீர்கள் அப்படின்ற கேள்விகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்காமல் இருந்திருந்தால் லரா அஜாயிபன் கஸீரா, நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்திருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அந்த கப்பலை உடைச்சாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கப்பல் கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள் வந்து இந்த கப்பல் நல்லா இருக்கிறத பார்த்தா இதுல நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு கொள்ளையடிச்சிருக்கோம். அப்போ உடஞ்சிருக்கிறத பார்த்தாங்கன்னா சரி ஏற்கனவே உடஞ்ச கப்பல் தான், இதுல என்ன இருக்க போகுதுன்னு போயிடுவாங்க. அந்த குழந்தைய கொலை செஞ்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து என்ன செய்யும் சொன்னா அது காஃபிராக மாறும். அல்லாஹ் தஆலா ஃபரதனா மகுதியா யுதிலஹுமா ரப்புஹுமா கைரம் இன்னொரு ஜகாத்த வாக்கரவருமா, அந்த அல்லாஹ் தஆலா அவங்க அம்மா வயிற்றுல இன்னொரு குழந்தை அல்லாஹ் தஆலா வளர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முஸ்லீமா இருக்கும், அது வாழ்வதற்கு தகுதியான குழந்தை. ஆனா இந்த குழந்தை என்ன செஞ்சுன்னா பின்னால காஃபிரா மாறி ஒரு பெருங்கொண்ட காஃபிர் கூட்டத்துக்கு தலைவனா மாறிடும். அதனால நான் கொலை செஞ்சேன். இப்போ ஏன் சுவரை நிப்பாட்டிங்க, அதுக்கு கீழே ஒரு தங்க புதையல் ஒன்று இருக்குது. அந்த தங்க புதையல் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏழைகளுக்கு சொந்தமான புதையல். அவங்க பெற்றோர்கள் எல்லாம் சாலியான அமல் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த சுவர் விழுந்துச்சுன்னா அந்த புதையல் வெளிப்பட்டுரும். அதனால என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சுவரை நிப்பாட்டி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சுவருக்கு கீழே இருக்கிற புதையல் எடுத்துவாங்க அப்படின்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் விளக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கடலுக்கு பக்கத்துல நிற்கும் பொழுது ஒரு குருவி வந்து கடல்ல என்ன செய்யுதுன்னா தண்ணி பருகுது. தண்ணி பருகும் பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, குருவியினுடைய வாயில தண்ணீர் பருகுதுன்னு அடையாளத்தினுடைய ஒரு சின்ன துளி இருக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்களா, மூசாவே உங்களுடைய இல்மும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவினுடைய அளவு அந்த குருவினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த துளியினுடைய அளவு தான். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா, எப்படி இந்த கடல் இவ்வளவு பெருசா இருக்குதோ இதே அளவு தான் அல்லாஹ்வினுடைய அறிவு. அதுல இருந்து இந்த குருவி கொஞ்சோட ஒரு சின்ன துளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா வாயில. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு மூசாவே அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழியனுப்பி வைத்ததாக வரலாறு. அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அடுத்து ஒரு நபியினுடைய வரலாறு துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த வசனங்களை எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கணும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு மலக்குல ரஃபாஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலக்கு நண்பரா இருந்தாங்க. ரஃபாஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்கு. அப்போ ஒரு நாள் அந்த மலக்கிடம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மலக்கிட்ட கேட்கறாங்க, இப்படி கைஃபமான இபாதத்துக்கு மாஃபிசமா, வானத்துல உங்களுடைய மலக்கை பார்த்து கேட்கணும், வானத்துல உங்களுடைய இபாதத்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது அந்த மலக்கு சொல்றாங்க, எங்களுடைய இபாதத் எப்படி இருக்கும்னா எப்பவும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை சஜ்தா செய்த நிலையிலேயே இருக்கிறார்கள். சில மலக்கு அல்லாஹ்வை ருக்கு செய்த நிலையிலேயே இருக்கிறாங்க, சில மலக்கு அல்லாஹ்வை நின்ற நிலையிலே வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு இபாதத்துகள் செய்யக்கூடிய மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை யாரட்டே அமதனாக அக்கா இபாதத், யாரா உன்னை எப்படி வணங்கணுமோ அது அப்படி நாங்கள் இதுவரை வணங்கவில்லை என்று காலங்காலமாக சஜ்தாவிலும் ருக்குவிலும் நின்ற நிலையிலும் இபாதத்து செய்யக்கூடிய மலக்குகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நபியே அப்படிங்கும் பொழுது, அப்ப அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அந்த மலக்கிட்ட கேட்குறாங்க, அந்த இதை வந்து என்னால் அடைய முடியாது, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா எனக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான ஆயுளை கொடுக்கணும். அந்த ஆயுள் முழுக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எனக்கு நிறைய ஆயுள் வேணும் அல்லாஹ்ட்ட, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த மலக்கு மேலே போய் மலக்குமார்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு கீழே வர்றாங்க. துல்கர்னைன் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பூமியில் ஒரு ஊற்று ஒன்று இருக்குது, அந்த துசம்மா ஐனுல் ஹயா, அந்த ஊற்றிற்கு பெயர் நித்திய ஜீவ நீரூற்று. அதாவது அந்த நீரூற்றிலிருந்து யாராச்சும் குடிச்சாங்கன்னு சொன்னால் அவருக்கு மௌத்து வராது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம், மலக்குமார்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நீரூற்று ஒரு இருளுக்குள்ளே இருக்குது. அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கேட்கணும், சரி அது எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னா, அது மட்டும் அது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது, அது சில ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்துருக்கான் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களையும் ஒன்று கூட்டினாங்களாம்.
எல்லா அறிஞர்களையும் ஒன்று கூட்டி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐனுல் ஹயா ஒரு நீரூற்று ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா, அப்படி எதுக்கு அதை கேட்குறீங்க, இல்லை நான் அந்த மாதிரி இவ்வளோ நாள் இவாதத் செய்யணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த நீரூற்றை தேடி துல்கர்னைன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திலிருந்து, சூரியன் எந்த இடத்துல உதயமாகமோ அங்கிருந்து சூரியன் மறையக்கூடிய இடம் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயணம் செய்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பயணம் செய்து அந்த ஊற்றை தேடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஊற்று கிடைக்கல. சில வரலாற்று புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்கள் தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். போற வழியில ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த நீரூற்றை காட்டினா அதிலிருந்து பருகியதுனால ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் சில சஹீஹான கிதாபுகள்ல வரலாறுகளா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த துல்கர்னைன் அவங்க போகும்பொழுது பார்க்குறாங்க, பார்த்தா சூரியன் உதயமாகக்கூடிய இடத்துல ஒரு கூட்டம், சூரியன் மறையக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கூட்டம், இந்த இடம் 2 இடத்துக்கு மத்தியில் ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. அதாவது மேற்கிலும் கிழக்கிலும் போய் பார்த்துட்டாங்க. போய் பார்த்துட்டு வரும் பொழுது 2க்கு மத்தியில் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்ன யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஃபஹல் நஜஅல் லக ஹரஜா, ஏதாச்சும் அவங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஏதாச்சும் தடுப்பு உங்களால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. யஜூஜ் மஜூஜ் மக்களால் தெரியும், படித்திருப்போம். யஜூஜ் மஜூஜ் அவர்கள் கியாமத் நாள் அன்று வெளி வருவார்கள். இந்த விஷயத்தெல்லாம் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சஹாபாக்கள் ஆர்வத்தோடு கேட்குறாங்க, சிஃபும் லனா யா ரசூலல்லாஹ், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யஜூஜ் மஜூஜ் எப்படி நம்ம மனிதர்களில் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள்ட்ட கிட்டத்தட்ட 4 லட்சம் சமுதாயத்தினர்கள் அந்த கூட்டத்தார்களில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்றால், மாத்த ரஜுலுன் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா மரணித்து விட்டால் அல்ஃப தக்கரி, ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் மரணிச்சுட்டா என்ன ஆகுன்னு சொன்னா 1000 ஆட்கள் என்ன செய்வாங்களாம் அந்த கூட்டத்தாரர்கள்ல பிறப்பார்கள். அப்போ இன்னும் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரும் சொல்ல இப்படி அசிஃபும்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வரணிச்சு சொல்லுங்களேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ஃபுன் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள்ல ஒரு கூட்டத்தார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கம்சாலி அரிசி, அதாவது நாம சாப்பிடுற அரிசி மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள்ல ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்களா. வசின்ஃபுன் தூளுஹு அரதுஹும் சவாபுன், இன்னொரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நீளமும் அவர்களுடைய அகலமும் சமமான அளவு உடையவர்களாக ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள். வசின்ஃபுன் இன்னொரு கூட்டத்தார்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தார்கள்னா அவர்களுடைய ஒரு காது சோனை இன்னொரு காது சோனையோடு கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இதா மர்ர அலா ஒரு யானையை கடந்து போனாலோ அல்லது கால்நடைகள் எதை கடந்து போனாலும் இல்லை அகலூமின் ஒரு யானையை கடந்து போச்சுன்னு சொன்னா ஒரு சில வினாடிகள்ல என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா அந்த யஜூஜ் மஜூஜ் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த யானையை ஃபுல்லா சாப்பிடுவானுங்க. எந்த கால்நடையை கடந்து சென்றாலும் உடனே உண்ணக்கூடிய ஒரு படைப்பாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா யஜூஜ் மஜூஜ் இருந்தாங்க. அப்படிப்பட்ட யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தார்கள்ட்ட இறங்கி அவங்களுடைய விவசாய பொருள் கால்நடைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அப்ப 2 மலைகளுக்கு மத்தியில துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய இரும்பு சுவரை ஏற்படுத்தினாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு தடவையும் நோண்டுவாங்க, பாம்பினுடைய சத்தம் கேட்கும் பொழுது மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பும். ஒரு கட்டத்தில் பாம்பு நிறுத்தப்படும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சுவரை உடைத்து கொண்டு வெளியே வருவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நாம கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் வாழுகிறார்கள் அப்படின்ற ஒரு வரலாறு. அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற அந்த சூறாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஈசா குர்ஆன் ஆயத்துல இருக்கு, பௌஹியல் மௌதால் இத்னி, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். உனபிக்குமா தகக்குலூன, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அம்மா தந்தகிலூன ஃபீ பியூதிக்கும், உங்க வீட்டில் நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துருந்தான். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஒரு கபரை கடந்து போகும் பொழுது அந்த கபரில் ஒரு ஆண் என்ன செய்யறான்னு சொன்னா அப்படியே கபரில் படுத்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்ப
அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, ஏன் அழுகுறீங்க? இல்லை மாதா சோஜி, என்னுடைய மனைவி வந்து மூத்தாயிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்படியா நானும் உயிர் பிச்சு மறுபடியும் உயிர் கொடுத்து காட்டட்டுமா? அப்படியா, சரி உயிர் கொடுத்து காட்டுங்க அப்படிங்கும்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கபரை பார்த்து கும்பி இதுனி அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு எந்தி அப்படிங்கிற உள்ள இருந்து அபுது நாசம் ஒரு கருப்பு நிற அடிமை எந்திரிச்சு வரும். எந்திரிச்ச உடனே கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்ற கலிமா அவங்க காலத்துல நம்ம எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹோ அதே மாதிரி அன்றைய காலத்துல ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்ற கலிமா இருக்கும். அப்ப அந்த கருப்பு நிற அடிமை எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த கணவர் சொல்ல, இது என் மனைவி இல்லையே, யாரையும் நீங்க உயிர்ப்பிச்சிட்டீங்க அப்படிங்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது உன் மனைவி இல்லையா, சரி ருத்தி இல்லாம காணிக்க அந்த எந்த உயிர் எழுந்து நின்றதோ இந்த உடல் அதை பார்த்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பின உடனே அது மறுபடியும் கபருக்குள்ள போய் மண் என்ன செய்யுதுன்னு சொன்னா மூடிக்கொள்கிறது. இவர் சரியா தன்னுடைய மனைவியினுடைய கபரை காட்டுறாரு. அந்த மனைவிக்கு உயிர் கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அப்படியே ரெண்டு பேரும் போறாங்க. போன ஒரு இடத்துல கணவர் என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை மடியில தலை வைத்து தூங்க வேண்டும் அப்படின்னு ஆசை, கொஞ்ச நாள் தூங்கிக்கிட்டுமா மடியில படுத்து அந்த கணவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக அந்த நாட்டினுடைய அரசனுடைய மகன் என்ன செய்யறான்னு சொன்னா போறான். போகும்பொழுது இந்த மனைவிக்கு ஆசை, அரசனுடைய மகன் பார்க்க அழகா இருக்கிறான். பெண்ணு தூங்கிட்டு இருக்க இந்த கணவர் அப்படியே போட்டுட்டு அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த அரசனுடைய மகனோட போயிருக்கு. இவர் எந்திரிச்சு பார்க்கறாரு. பார்த்தா சரி அந்த நடந்து போன அந்த கால் தடத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க என்ன செய்யறான்னு சொன்னா அந்த மனைவி அரசனுடைய மகனோட ஒன்னா இருக்கிறான். அப்போ இந்த கணவர் சொல்றேன், ஏன் என்னுடைய மனைவி தான் நீ? இந்த அம்மா சொல்லி, இல்லை நான் இந்த அரசனுடைய மகனுடைய பெண் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கதறி பார்க்கறாரு, கேட்கல. கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் நபியை வாங்க அப்படிங்கும் பொழுது வர்றாங்க. வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஆமா நான் தானே அவனை உயிர் கொடுத்து எழுப்புனேன், நீ இவருடைய மனைவி தான் அப்படிங்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை ஆனா ஜாரியத்து புனல் மலிக், இந்த அரசனுடைய மகன் இருக்கானே இவனுடைய மனைவி தான் நான் அப்படிங்கும் பொழுது அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்து நான் எழுப்புனேன், இல்லை நீங்களா உயிர் கொடுத்து எழுப்பல அப்படிங்கும் பொழுது அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிதான் ருத்தி இல்லாம காணிக்க, நீ எப்படி இருந்தே அப்படியே மாறிடு அப்படிங்கும் போது என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பெண்மணி இருந்த நிலைமைக்கே மாறிடு. அதாவது அப்படியே கீழே விழுந்து என்ன செய்யறான்னு சொன்னா மௌத்தாயிடுறான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருங்க அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் அந்த கருப்பு நீர் அடிமை இருக்கிறானே அவ வந்து காஃபிரா மௌத்தானான். அப்ப வாழும் பொழுது காஃபிரா வாழ்ந்து மரணித்தா, காஃபிரா மரணித்தா, எழுப்பப்படும் பொழுது எழுந்து கலிமா சொல்லி முஸ்லீமா மாறிட்டு மறுபடியும் என்ன செஞ்சான்னு சொன்னா மௌத்தாயிட்டான். அடுத்து பாருங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். வாழும் பொழுது காஃபிராக வாழ்ந்து மரணித்து எழுப்பப்பட்டதற்கு பின்பு முஸ்லீமாக எழுந்துச்சு நேரா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மௌத்தாயிடுச்சு. அப்ப எழுந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மரணித்த நபரை யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த அப்துல் அஸ்வத் இந்த கருப்பு நிற அடிமையை நீங்க பாருங்க. வாழும் காலமெல்லாம் முஃமினாக வாழ்ந்து எழுப்பப்படும் பொழுதும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுதும் முஃமினாக எழுந்து மீண்டும் மரணிக்கின்ற பொழுது காஃபிராக மரணித்த ஒரு பெண்மணியை யாராவது நீங்கள் பார்க்க நாடினால் ஃபந்தன்துர் இலா சஜாரியா, இந்த பெண்மணியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறுகள் உண்டு. இறுதியாக ஒரே ஒரு சின்ன சம்பவம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த அருள்படைகள்ல வீட்டுல என்ன சேமிச்சு வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சுற்றி குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டே சொல்றாங்க, இப்போ அவங்க தந்தையெல்லாம் இதை சாப்பிட்டுருக்காங்க, உங்களுடைய தந்தையெல்லாம் இதை சாப்பிட்டுருக்காங்க, உங்களுடைய தந்தையெல்லாம் இதை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு உடனே நேராக அந்த பிள்ளைங்களாம் வீட்டில் போயிட்டு அவங்க தந்தைமார்கள்ட்ட இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களாமே, எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு பொழுது அப்போ மண் அல்லமக்கும் ஹாதா இது விஷயத்தில் அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அல்லமனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கும் பொழுது சரி இதுக்கு மேலே குழந்தைகளை அவருக்கு அனுப்புறது நல்லதில்லை, என்ன செய்யணும், குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு வீட்டில் போட்டு பூட்டிடணும். அந்த வீட்டு வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகும் பொழுது கேட்குறாங்க, யாயின சிபியான குழந்தைகள் எல்லாம் எங்க? இந்த வீட்டில் இருக்காங்களோ குழந்தைகள், எனக்கு என்னமோ இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு தெரியுது, எங்க அந்த குழந்தைகள்? இந்த குழந்தைகிட்ட நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கும்போது அந்த தந்தைமார்களாக சொன்னாங்க, லைசா ஃபில் பைத்தி சிபியான, இந்த வீட்டில் குழந்தைகள் இல்லை, அஃபில் பைத்தில் கிர்தத்துல் ஹனாசீர், இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் குரங்குகளும் பன்றிகளும் தான் இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மனுப்புறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படியா அப்பதான் போகணும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இருக்கட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா போயிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதற்கு பின்னால் அந்த கதவை திறக்குகின்ற பொழுது குழந்தைகளாக உள்ளே வைத்து அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சிலர் பன்றிகளாகவும் சிலர் குரங்குகளாகவும் மாறி போனார்கள் அப்படின்றது நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. நிறைய படிப்பினைகள் இருந்தாலும்
ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அபிமானங்களோடு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்களாக இருக்கின்றது. இளமல்ல பொருளாளனி இதுபோன்ற வரலாற்று சம்பவங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஹதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி